ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இந்தியா பெவிலியனை பார்க்குறதுக்கு விசிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்தியா பெவிலியனில் எப்போ போனாலும் கூட்டம் இருக்கும். அதை தவிர்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி லைனில் நின்று இந்தியா பெவிலியனை விசிட் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத குறித்து நம்ம பேசலாம். நேராக பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸ்ஏ பெவிலியன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் டிபி வேர்ல்ட். அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஃபிர்தௌஸ் ஸ்டுடியோ, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பெவிலியன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஈனாக்குடைய பெவிலியன் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக ஜப்பானுடைய பெவிலியன். அண்ட் அதை தொடர்ந்து நம்ம இந்தியாவுடைய பெவிலியன். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பெவிலியன் எங்கே இருக்குன்னா இஸ்ரேல் பெவிலியனுக்கு ரொம்ப அருகாமையில் வச்சுருக்காங்க இந்தியா பெவிலியன். அண்ட் இந்தியா பெவிலியன் கிட்டத்தட்ட அந்த டூம்லேருந்து ஒரு 5 minutes நம்ம நடந்து வர மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அந்த கேம்பஸ் ஜெர்மனியோடைய பெவிலியன் இருந்துச்சுல்ல, அந்த கேம்பஸ் ஜெர்மனியோடைய பெவிலியன்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்தியா பெவிலியன். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள பிங்க் கலரில் இருக்குல்ல, அதுதான் இந்தியா பெவிலியன். இந்த கூட்டத்தில் நின்று அதுக்கப்புறம் நம்ம டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டைன் பெவிலியனில் பார்த்த மாதிரியே இந்தியா பெவிலியன்லையும் பல மொழிகளில் வரவேற்பு எழுதி போட்டிருக்காங்க. நம்ம மொழியான தமிழில் நல் வரவு அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும். ஸோ க்யூவில் நிற்கும் பொழுது 20 minutes ஃப்ரம் ஹியர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த க்யூவில் ஒருத்தங்க 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 20 நிமிஷம் ஆயிடுச்சான்னு தெரில, ஆனால் ஆல்மோஸ்ட் கேட்டுக்கிட்ட உள்ளே வந்தாச்சு நம்ம. ஸோ ஒரு வழியாக நம்மளுடைய டர்ன் வந்துருச்சு. இந்தியா பெவிலியனுக்குள்ளே இப்போ நம்ம நுழைஞ்சிட்ருக்கோம். But India is the only country to attempt and succeed in the first attempt itself. So this is known as the Mangalyaan mission. It was launched in 2013, where India made these huge rotations around the Earth. They made 6 rotations around the Earth, and eventually they went to the Mars. They entered the space of the Mars, and they were successful in the first attempt itself. So you can see this orbiter, which is still revolving around the Mars, and it will keep revolving for the next 10 years, and it is still sending all the necessary information to ISRO. And the same slingshot technique was used for the Chandrayaan 2 mission as well. So this is all from the Mangalyaan mission of India. Everything was going fine in the mission, and the Prime Minister of India was watching the historic moment when the whole team of scientists rising power, soldiers and wise men.
இப்போ நம்ம வந்து இந்தியா பெவிலியனில் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் எனக்கு பின்னாடி இப்போது பார்த்துட்ருக்கீங்கல்ல, ஸோ இது வந்து இந்த பெட்ரோலியம் ரிசோர்ஸை குறித்து இந்த இடத்துல பேசுகிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த சைடு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் எங்கும் போய் சந்தித்த ஒவ்வொரு நாடுகள், அந்த தேசத்துடைய பிரதமராக இருக்கட்டும் இல்லை ஜனாதிபதியாக இருக்கட்டும், அவங்களோட ஏற்பட்ட அந்த சந்திப்பு அண்ட் அங்கே ஏற்பட்ட ஒப்பந்தங்கள், இதை குறித்து இந்த இடத்துல பேசுகிறாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்துடைய அந்த லோகோ அண்ட் அதை குறித்து இந்த இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. न्यू स्ट्रक्चर्स के साथ, न्यू टेक्नोलॉजी, न्यू इंफ्रास्ट्रक्चर्स के साथ बनाई हुई सिटी है. ஸோ இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை குறித்து ப்ரொமோட் பண்ணுகிற இந்த இடத்துல இருந்து நம்ம திரும்பி போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை குறித்து ஒரு சின்ன வீடியோ டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அதாவது நியூ இந்தியா அப்படின்ற அந்த திட்டத்தில் என்னென்னலாம் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இங்கே வந்து ஒரு இயர்ஃபோன் வச்சு ஒரு டிஸ்பிளேவோடு கூட அந்த இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நான் கேட்ட வரைக்கும் ஒவ்வொரு திட்டங்களையும் குறித்து சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நேரம் ஆகும். அண்ட் குறிப்பாக வந்து முதல் முறையாக சில கிராமங்களில் வந்து பெண்களுக்கு வந்து கழிப்பு, அதாவது டாய்லெட் கட்டி கொடுத்தது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, 12 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் வந்து எப்படி வந்து இன்றைக்கி வந்து நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் பெருகி இருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் ப்ரெசன்டேஷன்ஸ், இதை குறித்து இந்த இடத்துல வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக அதாவது பேங்க் ஏடிஎம் கார்டு, அந்த ருபே சிஸ்டம் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப் வெஞ்சர்ஸ், இந்த மாதிரி திட்டங்களை வந்து இங்கே பேசியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக வந்து சி லைஃப்பில் வந்து என்ன வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றத குறித்து அது பேசினாங்க. அது ரொம்ப கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதிய விஷயமாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதாவது சேவ் சி கவ் அப்படின்னு போட்டு டுவாங் அப்படின்னு ஒரு சி அனிமலை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் நடந்ததாகவும், அண்ட் நிறைய குஜராத் இருக்க பகுதியில், தமிழ்நாட்டு பகுதியில் வந்து இந்த சி க்ரீச்சர் வந்து இருக்கிறதாகவும் அதை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து கடலில் வாழக்கூடிய அந்த பாசி செடி, சீ கிராஸ், அதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த டுவாங் அப்படின்ற அந்த கடல் பிராணி வந்து உதவுதான். அதனால வந்து ஃபிஷரிஸ் வந்து அதிகரிக்குமா, ஏன்னா மீனுக்கு வந்து அது வந்து உணவாக இருக்கிறபடினால அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த மிருகத்தை பாதுகாத்தா இந்த சீ கிராஸ் வந்து பாதுகாக்கப்படும். அண்ட் அதன் மூலமாக ஃபிஷரிஸில் வந்து நமக்கு நிறைய வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து அஃபாரஸ்ட்ரேஷனை குறித்து பேசுகிறாங்க. மக்கள் வந்து என்னதான் வந்து உறவு விறகுக்காக, ஃபர்னிச்சருக்காக, இந்த மாதிரி காரியங்களுக்காக மரங்களை வெட்டினாலும் அஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து, அதாவது பிளான்ஸை வந்து ட்ரீஸை வந்து அதிகமாக வளர்க்குறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்பிளே பண்ணி அந்த சீடை வந்து ஒரு டங் பாலில் போட்டு அங்கங்கே கொண்டு போய் தூவி விடுகிற அந்த திட்டத்தை குறித்து பேசுகிறாங்க. இதை தான் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இந்தியா பெவிலியனில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் லெவலில் வந்து இங்கே இருக்கிறோம் இந்தியா பெவிலியனில். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தோம்னா ஒரு கார்ப்பரேட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போட்டு இந்த ஃப்ளோரில் வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கம்பெனிஸாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஹிந்துஜா குரூப், அண்ட் அடுத்தபடியாக வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ, L&T. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அவங்களுடைய ஒரு இது இருக்குது.
அண்ட் அதை தொடர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இப்போதைக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய பங்களிப்பு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தபடியாக இருக்கிறது வந்து வேதாந்தா உடைய நிறுவனங்கள். வேதாந்தா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஏயில் கூட ஃபுஜேரா அப்படின்ற இடத்துல அவங்களுடைய ஒரு ஃபேக்ட்ரி அங்கே வச்சுருக்காங்க. ஸோ வேதாந்தாவை தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாடா குரூப்போடைய வெஞ்சர்ஸ் அதை வந்து வச்சுருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல்ஸோடைய பிஸ்னஸ் ஹெட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அவருடைய விசிட்டிங் கார்டை கூட இந்த இடத்துல நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற இந்த இடத்துல அந்த மக்களோட நின்று கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ வேறு எதுலேயுமே வந்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட அந்த யூனிலிவர் கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்ல, சர்ஃப், லிப்டன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து. ஸோ அதை குறித்து அவர் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நான் கேட்டேன், இது உண்மையாலுமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆன கம்பெனி, இந்தியன் கம்பெனியா இல்லை வேறு எங்கன்னா? ஆனால் அவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இது வந்து ஒரு லண்டன் பேஸ்ட் கம்பெனி அண்ட் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்னு பேரிடப்பட்ட நிறுவனம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ, தேயிலை அதெல்லாம் குறித்து பேசிகிட்டு இருந்தார். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா யூனிலிவருடைய ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பிரிண்ட் மேகசினில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசினதுக்கப்புறம் அவர் வந்து சஸ்டைனபிலிட்டிக்காக வந்து யூனிலிவர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இன்விடேஷன் கார்டு மாதிரி வச்சு இதில் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கல. இந்த லெட்டர் வந்து நம்ம தூக்கி குப்பையில் போட்டாலும் சரி, இல்லை மண்ணில் போட்டாலும் இதிலிருந்து செடி முளைக்கும். அதாவது இது வந்து சீட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த சீட் பேப்பர் வந்து இந்தியாவிலையுமே வந்துட்டுருக்கு. சில கம்பெனிஸ் வந்து விசிட்டிங் கார்ட்ஸை வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸை வந்து சீட் பேப்பரில் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு சின்ன லெட்டர், இந்த சஸ்டைனபிலிட்டி கொடுத்த இந்த லெட்டர் வந்து சீட் பேப்பர். இப்போ இதை கிழித்து நம்ம தூக்கி தரையில் போட்டோம்னா அதிலேருந்து செடி முளைக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் உடைய இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அதானி பவர், அதானி எனர்ஜி, அதானி கேஸ், இப்போ வந்து அதானி ஏர்போர்ட், இது எல்லாமே வந்துருச்சுல்ல இந்தியாவில். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஹைவேஸ், இந்த அதானிக்கும் பைஜூஸ் ஆப்போடைய ஒரு ஸ்டால் இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் ரோடு டெவலப்மெண்ட் அவங்களுடைய ஒரு பெவிலியன் இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்தியா பெவிலியனில் ஒரு தினம் என்னென்ன வந்து ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றது வந்து அந்த டிவி டிஸ்பிளேயில் வந்து போடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா Dream11 அவங்களுடைய வெஞ்சர்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை குறித்து அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஸோ கேட்கலாம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம 3rd லெவல்லேருந்து கீழே இறங்குறதுக்கு மறுபடியுமே வந்து ஒரு எஸ்கலேட்டர் தான் எடுக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. This floor is by the Ministry of Housing and Urban Affairs, and here we have 12 thematic panels which show the schemes and the initiative which the ministry and our Prime Minister has launched. So we move to the first one. This is a roof over every head. So here the ministry has taken a step to provide home and shelter to every citizen, so that every citizen is safe and they get their own privacy. This one is water secure cities. Here we're cleaning up the water and the resources so that everyone gets drinkable water through normal taps. Because usually the taps, they don't have drinkable water. So this will help in that. Here is next we move to resilient cities. This is about making like biodiversity and like providing safer cities and a better future and resilient cities. So you move. This is business innovation. The government is helping the startups and the and the entrepreneurs to make a difference and to help
mobility. Here, like we're making cycling tracks and footpaths so that people can like go around and avoid accidents and all. So this and it provides mobility to everyone so that everyone can like travel and infrastructure. Here the Indian cities build the way into the future, and like the pipelines that help in making the resilient cities as we saw. This one is the green business model. In this we make bricks in new constructions, and we are using solar panels and electric vehicles like electrical cars, bikes, mobiles, so that we can save our resources as well as reduce the pollution. It does help like a lot because now everything is visualized. Everyone has access to like everything by sitting on their phone. We can access the banks. We can like get help from a doctor online. So it has been a major help in getting better. Smart finance. It presents smart innovations that are being embraced by the Indian government so that they can achieve their financial goals. Economic. Here we like the waste which is on the land. They're recycling it, and so that there's less waste. And the biodegradable waste is used as manure. So like the plastic waste, it can be used as like making footwear or on the roads so that they don't break. This is India at 73. Here we highlight the investment opportunities in the housing and health and other sectors. So at the end, we have India, the land of growth and opportunity. India is the fastest growing economy in the world, and it has provided and it is providing opportunity to all. So that's all. Thank you. Have a nice day. Wish you the same. Thank you. ஸோ தேர்ட் லெவல்லேருந்து நம்ம கீழே எஸ்கலேட்டர் வழியாக நடந்து வந்தோம்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோடைய ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட்டோடைய திட்டங்களை குறித்து அந்த சகோதரி சொன்னதை வந்து நம்ம கேட்டிருப்போம். அந்த திட்டங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இங்கே வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அதை குறித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நிச்சயமாக சரியான முறையில் இயங்கி மக்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நன்மையாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிச்ச நாட்டில் இருந்து வந்து இதை கேட்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஏன்னா ஒன்று பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு திட்டம், அதுக்கப்புறம் தண்ணீரை வந்து குடிநீராக மாற்றுகிற திட்டம், அதுக்கப்புறம் மொபிலிட்டி அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு திட்டங்களை வந்து இந்த எக்ஸ்போவுடைய தீமுக்கு ஏற்றபடி சஸ்டைனபிலிட்டி அந்த கான்செப்டுக்கு இதை வந்து இங்கே வந்து அமைச்சு இந்தியாவில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் லெவல்லேருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இறங்கி போகிறோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவலில் அடுத்த சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சேஃப்டி ஹெல்மெட். அண்ட் இந்த சேஃப்டி ஹெல்மெட்டில் வந்து ஒரு சின்ன டிசைன் சேஞ்ச் செய்வதன் மூலமாக இவங்க இதை என்னவா ஆக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தின் முதல் ஏர் கண்டிஷன்டு ஆர் ஏசி சேஃப்டி ஹெல்மெட்டாக இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இதை வந்து முதல் முறையாக வந்து இந்தியாவில் தயாரித்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து இந்த மாதத்தில் வந்து யுஏஇயில் இங்கே வச்சு இதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பொதுவாக சேஃப்டி ஹெல்மெட் அப்படின்ற பொழுது கட்டுமான பணிகளில் இல்லது எங்கே நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சேஃப்டி ஹெல்மெட் இல்லாமல் அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து சேஃப்டி ஆஃபீஸர் வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டார். இங்கே இந்த பர்டிகுலர்
வளைகுடா நாடுகளாக இருக்கட்டும் இல்லை மிச்ச நாடுகளில். அண்ட் இந்தியாவில் கூட இந்த சேஃப்டி ஹெல்மெட் வந்து ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் இதில் இருக்கிற விஷயத்தை வந்து அவர் அந்த தம்பி வந்து செஞ்சு காமிச்சார், ஆப்ரேட்டும் பண்ணி காமிச்சார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு சின்ன ப்ளோயர் மாதிரி இருக்குது. அண்ட் அது வந்து வெளியில் இருக்கிற சூடு காற்றை உள்ளே வாங்கி தலைக்குள்ளே குளுமையான காற்றை வந்து கொடுக்குற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சரை வந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் இதோடைய கெப்பாசிட்டி வந்து அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு சார்ஜ் பண்ணால் 2 மணி நேரம் இது வந்து அந்த சார்ஜிங் அந்த ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது அப்படின்னு சொன்னார். அண்ட் அதோடு கூட வந்து இது வந்து 4 மாடலில் வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்களாம். ஒன்று வந்து இந்த சாதா சேஃப்டி ஹெல்மெட்டுக்கு, அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ் பண்ணுகிற மாதிரி ஒரு மாடல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நிச்சயமாக லான்ச் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி வளைகுடா பகுதிகளில், இந்த மாதிரி வெப்பம் அதிகம் நிறைந்த பகுதிகளில் இது அதிகமாக விற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸில் இருக்கிற சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து போய் சேரணும். ஸோ இதை பார்த்தோன்னா இன்னொரு தாட் வந்து சின்னதாக என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பைக் ரைடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த பைக் ரைடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்டில் இந்த மாதிரி காற்றுறது மூலமாக வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி வந்து நார்மல் ஹெல்மெட்ஸ், பைக் ரைடர் ஹெல்மெட்ஸில் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில், இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்டை சூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் அந்த நண்பர். ஸோ இந்த வாரம் வந்து தெலுங்கானாவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தெலுங்கானாவில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ், பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை குறித்து இங்கே வந்து நிறைய போட்டிருக்கிறதாக அவர் சொன்னார். அண்ட் அதோடு கூட தெலுங்கானா வந்து இந்த வருஷம் வந்து அதிக அளவான பிஸ்னஸ் வந்து செஞ்சதாக அதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை தான் குறித்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்ஸை வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்குரியதை வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வந்து ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ரீட்டைல் ஹப் ரீசெண்டாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தெலுங்கானாவில் வந்து ஐக்கியா வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஐக்கியா குறித்து இதில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏரோஸ்பேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏரோஸ்பேஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து தெலுங்கானாவில் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து லேண்ட் என்ரிச்மெண்ட் அண்ட் டெம்பிள்ஸ், அதை குறித்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமால்கம் ஆஃப் டைவர்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அங்கே இருக்கிற கல்ச்சரை குறித்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இங்கே அடுத்தது வந்து பார்த்தோம்னா கோஎக்ஸிஸ்ட் வித் கிளாரிட்டி அண்ட் கலர், இது வந்து என்னென்ன புரியல, ஐ திங்க் இது வந்து நெசவு தொழிலை குறித்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க, தெலுங்கானாவுடைய நெசவு தொழில். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபிலிட்டியை குறித்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஸோ தெலுங்கானா வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டு தெலுங்கானாவுடைய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த சார்மினார், அதை வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம மேலும் இன்னும் ஒரு லெவல் கீழே இறங்கி போகலாம். And it started 2 years back. They said that it most approximately will be finished in December 2023. So over here we have the exact model of the temple, and the 7 domes. The temple represents the 7 emirates of the UAE, and on the side of it we have the water of river Ganga and the Yamuna and Saraswati. All the 3 rivers water will be brought down over here, and surrounding the temple we have different exhibitions and all. So
like we have the amphitheater at the opposite of the arrival over here. We have the library and we have the visitor hall. So many of them. So yeah, that's it. Now they have finished the level of there, and they are engraving the bricks in India and they are importing in Dubai. So it will be taking time for them to come. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் கட்டக்கூடிய அந்த பிஏபிஎஸ் ஹிந்து மந்திர் அதோடைய ப்ரெசன்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கடைசியாக இந்த லெவலில் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் டு விசிட் இந்தியா அப்படின்னு போட்டு இந்த ஏரியாவை வந்து அமைச்சிருக்காங்க. ரீசன் டு விசிட் டு இந்தியா, நமக்கு வந்து ரீசனே தேவையில்லை, நம்ம வேறு எந்த நாட்டுக்கும் போக முடியாது, இந்தியாவுக்கு தான் நம்ம திரும்பி வந்து ஆகணும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள்னு சொல்லலாம். அண்ட் அந்த மாதிரி இடங்களை வந்து இங்கே வந்து ஒரு வடிவமைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு வாட்ச் அவுட்டில் வந்து இந்தியாவை சுற்றி நிறைய இடங்களை வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒரு வீடியோ எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து எல்லா மொழியிலையும் வரவு அப்படின்னு சொல்லி வெல்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிளில் வந்து இந்த இடத்துல ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக வந்து ரெட் ஃபோர்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து எனக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்க்க முடியும், ஏற்கனவே அவர் வந்து பேசியிருப்பார். இது வந்து அபுதாபியில் இந்தியன்ஸ்க்காக வந்து கட்டப்படுகிற டெம்பிள். அண்ட் அந்த டெம்பிள் வந்து 7 கோபுரங்கள் வச்சு கட்டுறாங்களாம். 7 எது குறிக்குதுன்னா 7 எமிரேட் வந்து யுஏஇயில் இருக்குது, அதை வந்து குறிக்கிறாங்க. அண்ட் அதை சுற்றி வந்து என்னென்னலாம் வச்சு இந்த டெம்பிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறித்து அவர் பேசினார். அதை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்தியா பெவிலியனில் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம வெளியில் போயிட்டு இந்தியா பெவிலியனுடைய விசிட்டுடைய ரிவ்யூ ஆர் ஃபீட்பேக்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்தியா பெவிலியனை விட்டு இப்போ நான் வெளியில் வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்தியா பெவிலியனை விட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. பெவிலியனை விட்டு வெளில வந்தோடனே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து கானா கசானா அப்படின்னு வச்சுருக்காங்க. உணவகத்தின் புதையல் அப்படின்ற பெயர் தலைப்பில் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இந்தியா பெவிலியனுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானுடைய பெவிலியன் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஜப்பானுடைய பெவிலியன் வந்து செம சூப்பராக இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்கள் வந்து இதுக்கு வந்து அதிகமாக வர்றதுனால எமிரேட்ஸ் பெவிலியன் மாதிரி இதுவும் வந்து ப்ரீ புக் தான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்தியா பெவிலியன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பட் ஓவராலாக எக்ஸ்போ 2020 இந்தியன் பெவிலியன் வந்து அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் நிச்சயம் சொல்கிறேன். ஸோ இந்தியன் பெவிலியனுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.